12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜகுமரன். மறுகூட்டல், மறு மதிப்பீடு அல்லது தேர்ச்சி அடையாத மாணவர்கள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. இவர்களுக்கென ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறதா ராஜகுமரன்? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் 9ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்ற தகவலை தற்போது பள்ளி கல்வித்துறை சார்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த மதிப்பெண் தேர்ச்சி விகிதம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கான தற்காலிகமான அந்த மதிப்பெண் சான்றிதழ், அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கான மறுகூட்டல் உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பாக தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த தேர்ச்சி முடிவுகளை பொறுத்தவரை முதல் 5 மாவட்டங்களாக இருப்பது திருப்பூர் மாவட்டம் 97.4% அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதற்கு அடுத்த நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்ச்சி விகிதம் 97.42% இருக்கின்றது. ஈரோடு மாவட்ட மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் 97.42% இருக்கின்றது. அரியலூர் மாவட்ட மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் 97.25% இருக்கின்றது. கோவை மாவட்டத்திற்கான தேர்ச்சி சதவீதம் 96.97% இருக்கின்றது. இவ்வாறு திருப்பூர், சிவகங்கை, ஈரோடு, அரியலூர், கோயம்புத்தூர் இந்த 5 மாவட்டங்களும் இந்த தேர்ச்சி சதவீதத்தில் முதல் 5 இடங்களை பெற்றிருக்கின்றன. அதே நேரம் பின்தங்கிய மாவட்டங்களாக, குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களாக திருவண்ணாமலை மாவட்டம் 90.4% அளவிற்கு மட்டுமே மாணவர்களின் தேர்ச்சியை பெற்றிருக்கின்றது. நாகப்பட்டினம் மாவட்டம் 91.19% என்ற அளவில் குறைவான தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டம் 91.32% என்ற அளவில் குறைவான தேர்ச்சியை பெற்றிருக்கின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் 91.87% என்ற அளவில் தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்கி நிற்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் 92.28% என்ற அளவில் தேர்ச்சி விகிதத்தில் பின்தங்கி இருக்கின்றது. இவ்வாறு குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்றிருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் குறைந்த தேர்ச்சி விகிதத்தை பெற்றிருக்கின்றன. மேலும் பகுப்பாய்வு செய்யப்பட்டு இந்த மதிப்பெண் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை எந்த மாவட்டங்களில் எல்லாம் எவ்வாறு சதவீதம் அளவில் பெற்றிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று தனித்தனியாக பிரித்து மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி அரசு பள்ளி மாணவர்களுக்கான தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களாக தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் எல்லாம் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் சற்று குறைவாக இருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டத்திலும் மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் குறைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வேலூர், அது மட்டுமல்லாமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்டமும் தேர்ச்சி சதவீதத்தில் சற்று பின்தங்கி இருக்கின்றது. இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை 3 மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் ராணிப்பேட்டை மாவட்டம் மட்டுமே 90% அளவிற்கு தேர்ச்சியை பெற்றிருக்கின்றது, சற்று அதிகமாக. மற்ற இந்த வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்கள் 89% அளவிற்கே தேர்ச்சியை பதிவு செய்திருக்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தின் அரசு பள்ளியும் குறைவான அளவில் தேர்ச்சி விழுக்காடு பெற்றிருக்கின்றது. 90 விழுக்காட்டுக்கும் குறைவாக திருவண்ணாமலை மாவட்ட அரசு பள்ளிகள் தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கின்றன. மேலும் அதிகப்படியான மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்தவரை தேர்ச்சி சதவீதம் அதிகம் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக மேற்கு பகுதி மாவட்டங்களில் கணிசமான அளவிற்கு மாணவர்கள் தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கின்றார்கள். தென் மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் எல்லாம் 95% கூடுதலாக மாணவர்களின் தேர்ச்சி இருக்கின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.7 திருநெல்வேலி மாவட்டம் 96.4 தென்காசி மாவட்டம் 96 தூத்துக்குடி மாவட்டம் 96.3 தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 94.8 இருக்கின்றது. சிவகங்கை மாவட்டம் 97.4 இருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் 96.6 இருக்கின்றது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 94.6 இருக்கின்றது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 95.1 என்ற அளவில் தேர்ச்சி சதவீதம் இருக்கின்றது. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 95.4 என்ற அளவில் தேர்ச்சி சதவீதம் இருக்கின்றது. ஆக தென் மாவட்டங்களை பார்த்தோம் என்றால் அனைத்து மாவட்டங்களுமே ஓரளவு 95%க்கும் கூடுதலாக தேர்ச்சியை பெற்றிருக்கின்றது. ராமநாதபுரம் மாவட்டம் மட்டும் தென் மாவட்டங்களில் 95க்கும் குறைவான சற்று குறைந்திருக்கக்கூடிய தேர்ச்சி சதவீதத்தை பெற்றிருக்கின்றது. அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் 94.8 என்ற அளவில் 95க்கும் குறைவாக தேர்ச்சி சதவீதம் பதிவாகி இருக்கின்றது. மற்றபடி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, சிவகங்கை, விருதுநகர், தேனி, மதுரை இந்த பகுதிகளில் எல்லாம் திண்டுக்கல் உள்ளிட்ட அந்த தென் மாவட்ட பகுதிகளில் 95%க்கும் கூடுதலாக மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் அதிகமாக பதிவாகி இருக்கின்றது. மேற்கு மாவட்டங்கள் வழக்கம் போன்று இந்த முறையும் தமிழகத்தில் அதிகப்படியான
பெற்றிருக்கக்கூடிய வகையில் பெற்றுள்ளன.